இந்த உலகத்தில் நம்ம கண்ணால் பார்க்குற எல்லா விஷயமே உண்மை கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெலிசான இறகையும் ஒரு ஹெவியான பவுலிங் பாலையும், பவுலிங்னா அந்த பவுலிங் இல்லைங்க, இந்த பவுலிங், இந்த ரெண்டையும் மேலேருந்து ஒரே ஹைட்லேருந்து கீழே போட்டால் எது ஃபஸ்ட்டு கீழே விழுன்னு நினைக்கிறீங்க? அட யாரா இவன் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு தான் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் உங்கள் கண்ணால் பார்த்தது உண்மை இல்லைன்னு சொன்னால் நம்ம எல்லாத்துக்குமே மாசுக்கும் வெயிட்டுக்கும், அதாவது எடைக்கும் நிறைக்கும் உண்டான வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியல அப்படின்னா இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற LMES சேனலோட மாஸ்க்கும் வெயிட்டுக்கும் உண்டான கிளியர் அண்ட் ஃபன்னியான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ காத்துட்டு இருக்கு. போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மாசுக்கும் வெயிட்டுக்கும் உண்டான ரிலேஷன் W=mg அப்படின்ட்டு. அதாவது Wனா வெயிட், Mனா மாஸ், Gனா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதில் மாஸ் அதாவது நிறை அப்படின்றது இந்த அண்டத்தில் எங்கே போனாலும் அதோட மதிப்பு மாறாது அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி எடை அப்படின்றது நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு பிளானட்டுக்கு, ஒவ்வொரு கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த ரெண்டையும் விட்டுலாம். கடைசியாக ஜின்னு ஒரு டேர்ம் சொன்னேன் தெரியுமா, அது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு விசையினால் ஏற்படும் முடுக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க எந்த பொருளை வேணாலும் பூமியோட புவியீர்ப்பு விசையை தவிர வேற எந்த ஃபோர்ஸுக்கும், வேற எந்த விசைக்கும் உட்படுத்தாம அதை ஃப்ரீயா கீழே விழ வச்சிங்க அப்படின்னா அதோட முடுக்கம், அதாவது ஆக்சலரேஷன் 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் தான் இருக்கும். இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல இருந்து நம்ம கீழே விழ வைக்கிறோம் அப்படின்னா அதோட ஸ்பீடு முதல் செகண்ட்ல 9.8 மீட்டர்/செகண்டா இருக்கும், ரெண்டாவது செகண்ட்ல 19.6 மீட்டர்/செகண்டா இருக்கும், மூணாவது செகண்ட்ல அதோட ஸ்பீட் 29.4 மீட்டர்/செகண்டா இருக்கும். இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் அதோட ஸ்பீட் 9.8 மடங்கு அதிகமாகிட்டே போகுது. அதாவது முதல் இதில் 9.8 மீட்டர்/செகண்ட் இருக்கு, அதுக்கு அடுத்த தடவை அது டபுள் ஆகுது, அதுக்கு அடுத்த டைம் அப்படியே ட்ரிபிள் ஆகுது. ஸோ இதைத்தான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செகண்டுக்கு 9.8 மீட்டர்/செகண்ட் அதோட ஸ்பீடு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்படின்றப்ப நீங்க மேலே விடுறப்ப 0 மீட்டர்/செகண்ட் ஆரம்பிக்கிற ஸ்பீடு அது தரையை தொடுறப்ப பயங்கரமா இருக்கும். அடச்ச, நான் உங்கள்ட்ட இதை சொல்லல பாத்தீங்களா? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொன்னனே தவிர, புவியீர்ப்பு விசையினால் ஏற்படக்கூடிய முடுக்கம்னு சொன்னனே தவிர, அது எந்த பொருளுக்கு ஏற்படுற முடுக்கம்னு நான் சொல்லாமே விட்டனே. இதுதான் இங்கே பியூட்டியே. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்குமே இது காமனானது. அதாவது உலகத்தில் இருக்கிற நீங்கள் எந்த பொருளை மேலேருந்து கீழே விட்டாலும் அதோட முடுக்கம் புவியீர்ப்பு விசையினால் மட்டும் ஆட்கொள்ளப்பட்டால் 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் தாங்க. அட என்னடா புது புது கதையாக விடுற, நான் தான் பார்த்தனே. பாலு ஜெட்டு வேகத்தில் போச்சு, ஆனால் இறகு மனிதத்தின் அம்சர படம் மாதிரி ரொம்ப மெதுவாக தானே வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? நான் ஜியோட வேல்யூ மாறாதுன்னு சொன்னது புவியீர்ப்பு விசையினால் மட்டும்தான் அதோட முடுக்கம் ஆட்கொள்ளப்படணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஆப்போசிட்ல நம்ம காத்தோட எதிர்ப்பு விசையும் இருந்துச்சு. இப்போ அந்த காற்றை ஃபுல்லாக வெளியே உறிஞ்சிட்டு இப்போ மறுபடியும் அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்கலாம் வாங்க, ஸ்லோ மோஷன் கேமரால. ப்ளீஸ். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்ஸ் டு BBC. அதோட எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. Who is this guy?